அந்த பொண்ணை கரெக்ட் பண்றது வரைக்கும் எல்லாமே ஓகே தான். விட்டு 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 விட்டா போட்டு எஃபர்ட் சும்மா நார்மலா ஹெட்டேக் நான் வரேன், நான் கிளம்பிதோ இப்பவே வரேன் அப்படி சொல்றது. நைட் டைம் எந்த டைமா இருந்தாலும் வந்து பாத்துட்டு சாக்லேட் அந்த டைம்ல இது பண்றது, எங்க போனாலும் மிஸ் பண்றேன் சொல்லிட்டு இந்த லெட்டர்ஸ் அது மாதிரி எல்லாம் வந்துட்டு கொடுக்கறது, இதெல்லாம் பார்த்துதான் ஓகே சொல்லுவோம் கண்டிப்பா. வேற எப்படிங்க லவ் பண்றது? இப்ப அந்த பையனுக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னா அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணாதானே அந்த பொண்ணு ஓகே சொல்லும். எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குது, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா நீங்க ஓகேவா சொல்ல போறீங்க? பக்கத்துல இருக்காங்க அம்மா விட்டு விட்டா ஏங்க விட்டு விட்டா சொன்னாதானே உங்களுக்கு பிடிக்குது, வேற எப்படிங்க எக்ஸ்போஸ் பண்றது? ஒரு வேலை இந்த பொண்ணுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தா கவர்மெண்ட் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அதெல்லாம் இல்லாதப்போ என்ன ஆயிடும்னா நமக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க, ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே இருக்காது, ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்னு மட்டும் வாயில மட்டும்தான் சொல்லுவாங்க, காட்டிக்க மாட்டாங்க. கேட்டா எனக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ண தெரியாது, அது மட்டும் தான் பிரச்சனை, மத்தபடி எனக்கு உன் மேல அவ்வளோ லவ் இருக்கு, அவ்வளோ பாசம் இருக்கு அப்படின்லாம் பேசுவாங்க. இல்லைங்க, நான் எப்படிதான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு, இப்போ ஸ்டார்டிங்ல லவ் ஸ்டேஜ் இருக்கும் பாத்தீங்களா, அப்ப பசங்களுக்கு அவங்க லவ் பண்ற பொண்ணு கூடவே இருக்கணும், அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணும், அவங்கள பத்தி மட்டும்தான் ஃபோக்கஸா இருக்கும். அப்புறம் அவங்க உங்களுக்காக வாழணும்னு நினைச்சிருப்பாங்க. அப்புறம் உங்க ஆசையை நிறைவேற்றணும், உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும் யோசி ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க உங்களுக்காகவே உழைக்க ஆரம்பிச்சிருவாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணி எப்பவுமே உங்க கூடயே இருக்காங்க வச்சுங்க. நாளைக்கு உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசும்போது உங்க பேரண்ட்ஸ் நோன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப லவ் வந்து ஃபேண்டசி தான், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா ரியாலிட்டிக்குள்ள வாங்க. அந்த அட்டென்ஷன் எப்படி உங்களால வந்து கண்டினியூஸா கொடுக்க முடியும்? அவங்க மட்டும்தான் சொல்லிட்டு எடுத்ததுமே பேசுறப்பவே ஒரு டெசிஷன் எடுத்திருப்போம்ல, அது வந்துட்டு நமக்கு லைஃப் லாங் அப்படின்ற இருக்கிறதுனால அவங்க மட்டும்தான் தோணும். அவங்களுக்கு அப்படி இல்லைல்ல. முக்காவாசி பொண்ணுங்க தாங்க பிரேக்கப்பே பண்றது. பசங்க ஒரு உண்மையா இறங்கி செஞ்சுட்டாங்கன்னா கடைசி வரையும் நிற்பானுங்க. பசங்களுடைய அட்டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமா மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்காது. அவன் பைத்தியங்க.